ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் போய் என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போது எல்லோரும் செய்கிற மாதிரி தானே செய்ய போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் கிடையாது. ஸோ இன்றைக்கி நாம் என்னென்னா இந்த பூரி வந்துட்டு இவ்வளோ அழகாக வரத்துக்கு காரணம் நான் நினச்சா கூட பார்க்கலங்க. ஒன்றே ஒன்று தாங்க. ஒன்றும் இல்லை, 75% வந்துட்டு அரிசி மாவும் 1/4% வந்து மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் பிணைஞ்சு வச்சேன். எனக்கே வந்து தெரியலைங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுனால பேக்கெட் மேலே வந்துட்டு ப்ளைனாக இருந்ததுனால எனக்கு தெரிய வரல. ஸோ அதனால் வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாவு அந்த பதத்துக்கு இல்லைன்றதுனால எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஸோ கடைசியில் வந்துட்டு பூரி போட்டு பார்த்தா நல்லா வந்ததுங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட சரி உருளைக்கிழங்கு குருமா செய்யலான்னு சொல்லிட்டு குருமா செஞ்சாச்சு. இது கொஞ்சம் திக்னஸாக வரதுக்காக இதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அரிசி மாவு நம்ம தோசைக்காக அரைச்சி வச்சுருப்போம்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பூரியும் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஸோ மச். பாய்.